இங்க ஒரு ஃபேமிலி புது வீடு கட்டி குடும்பம் போறாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. அங்க ஜெயாவோட ஹஸ்பண்ட் ஜெயாவை காஃபி எடுத்துன்னு வர சொல்லி அனுப்புறாரு. அங்க இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜெயாவோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஜெயா உடனே இந்த வீடு 2200 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவர் கோவப்பட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல வந்துட்டாப்பார் அப்படின்னு சொல்லி அசிங்கமான ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் முன்னாடி திட்டிடுறாரு. அதை கேட்ட அவங்களுக்கு பயங்கர அசிங்கமாயிடுது. அங்க இருந்த பெரியவர் நீ இந்த மாதிரிலாம் உன் பொண்டாட்டி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இவர் திட்டினதை நினைச்சுக்கிட்டு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்திட்டு எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு ஃபைல காணோம் தேடிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணு தேடிட்டு காணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பொண்ணு அசிங்கமா திட்டி இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போதே அந்த பாத்திரம் தெரிஞ்சு புகை வர ஆரம்பிச்சிருது. அங்க வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க ஒய்ஃப் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சும்மாவே வீட்டுல இருக்கா, நான் தான் ஏதாச்சும் வேலைக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க மாமியாரும் அதே சொல்றாங்க. ஆனா ஜெயா வந்து அதெல்லாம் கிடையாது, நான் என்னோட விருப்பத்துக்காக தான் இந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்கிற ஜெயாவோட அம்மா மாமியாரே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிச்சனுக்கு போய் பார்த்தா அடுப்புல வச்ச பாத்திரம் அந்த எண்ணெயோட எரிய ஆரம்பிக்குது. இது பாக்குற எல்லாரும் புதுசா இன்னைக்குதான் வீடு கொடுத்துன்னு போறோம், இன்னைக்கே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பத்தாக்குறைக்கு வேலைக்காரியுமே அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு தூங்க போகும்போது பொண்ணை கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டா உன் கை ரொம்ப ரஃபா இருக்குது, நாத்தமும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பங்குக்கு அவளும் திட்டுறா. மறுநாள் காலையில எனக்கு வேலைக்கு அர்ஜென்ட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன டிராப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவரும் வேண்டாம் வெறுப்பா வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அவங்க கார்ல போகும்போது ஒரு பைக்கார வந்து அவங்களை வராசிடுறா. பொண்டாட்டி திட்டுற மாதிரி நடு ரோட்ல அந்த பைக்காரனையும் வச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. வேணாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் சொன்னா எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லி பயங்கர அசிங்கமான வார்த்தை எல்லாரும் முன்னாடியும் நடு ரோட்லயே வச்சு திட்டிடுறாரு.